ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது இந்தியா ஏ அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில விளையாடிட்டு இருந்தாரு. திடீரென ஸ்ரேயஸ் ஐயருக்கு தொடர்ச்சியான முதுகுவலி காரணமாக டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தற்காலிகமாக ஓய்வு எடுப்பதாக பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க. 2023 லண்டன்ல அவருக்கு முதுகு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. 5 நாள் நடக்கும் டெஸ்ட் போட்டிகளை விளையாடுவது கடினமாக இருப்பதால அவர் ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டிகள்ல கவனம் செலுத்த இருக்காராம். இந்த சூழல்ல தான் செப்டம்பர் 30ஆம் தேதி கான்பூர்ல தொடங்குற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு இந்தியா ஏ அணியுடைய கேப்டனாக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மேலும் அவரே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு எடுத்துக் கொண்டதால வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான இந்திய டெஸ்ட் அணில இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல தடுமாறிய கருண் நாயர் அவர்கள் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரர் தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. காயமடைந்த சர்ஃப்ராஸ் கானுக்கு அணில இடம் கிடைக்கல. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான அணில பிரப் சிம்ரன், ரியான் பராக், ஆயுஷ் பதோனி போன்ற இளம் வீரர்களுமே இடம்பெற்றிருக்காங்களா. ஆசிய கோப்பை முடிந்த பிறகு திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, அர்ஷித் ராணா மற்றும் அர்ஷதீப் சிங் ஆகியோர் சீனியர் அணில இருந்து இந்தியா ஏ அணியுடன் இணைவாங்க அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.